சொல்லுங்க. தேதி வந்து 6/12/2000. 6/12/2000. பிறந்த நேரம் 4:21. 4:21 பிஎம்ங்களா? ஆமா, பிஎம். பிறந்த இடம்மா? விளாத்திக்குளம். பிறந்த இடம்? பிறந்த நேரம் விளாத்திக்குளம். 4:21 பிஎம். 4:21 பிஎம். 21 பிஎம். பிறந்த இடம்? விளாத்திக்குளம். ராசிபுரம்ங்களா? விளாத்திக்குளம். ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரம். ரேவதி. மீனராசி. மீனராசி. என்ன கேள்வி கேட்கணுமா? என் பொண்ணு இப்போ வந்து படித்து முடிச்சிருக்கா. அடுத்து வந்து மேற்படிப்புக்கு எழுதுறா எக்ஸாம். அது இல்லை என் நல்லா வருமா அப்படின்னு கேட்கணும். கல்யாணம். அம்மா அருமையான யோக ஜாதகமாக சுக்கிரதசை ஆரம்பிச்சிருச்சு. சுக்கிரன் வந்து 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. இது வலிமையான நல்ல ஜாதகம். சுக்கிரனும் சனியும் பரிவர்த்தனையாக இருக்கிறதும் பெரிய யோகம்மா. பாப்பா மெடிசன் முடிச்சிருக்கா. என்னங்கம்மா? பாப்பா மெடிசன் முடிச்சிருக்கா. ஆமாங்கம்மா, அருமையான யோக ஜாதகம். மேஷ லக்னத்தின் தன்மையே மருத்துவ அமைப்புகள் தான். வளர்பிறை அமைப்புகளில் ராசிக்கு லக்னத்திற்கு 10ஆம் இடத்தோடு சூரியன் குரு செவ்வாய் தொடர்பு கொண்டாலே மருத்துவம்ன்றதை அடிக்கடி சொல்கிறேன். லக்னத்துக்கு 2ஆம் இடத்துலேருந்து 10ஆம் அதிபதியோட குரு 10ஆம் இடத்தை பார்க்கிறாரு. ராசிக்கு 10ஆம் இடத்தை செவ்வாய் வந்து வளர்பிறை சந்திரன் குருவினுடைய பார்வையிலிருந்து பார்க்கறது மிகப்பெரிய நல்ல யோக அமைப்புமா. மெடிசன் அமைப்புகள் நல்லா வருமா. இப்போ நல்ல யோக ஜாதகம்மா. கணவர் அதெல்லாம் சுக்கிரதசை நடக்குதுமா. இப்போ சீக்கிரமே கூட கல்யாணம் ஆகிடும். ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் குரு பார்வையில் தான் இருக்கிறாரு. சுக்கிரதசை இவளுக்கு நல்லா இருக்கா சார்? சுக்கிரதசை சூப்பராக இருக்குமா. ஏமா யார் என்ன சுக்கிரனை குரு ஏமா சுக்கிரனை குரு பார்க்குறாரு. சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கு இல்லையா. இந்த மாதிரியான அமைப்புகளில் சுக்கிரதசையில் எந்த நெகட்டிவும் நடக்காதுமா. இவளுக்கு இப்போ பிஜி நீட்டுக்கு எக்ஸாம் எழுதி கிடைக்கல. ஒரு வருஷம் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு வருஷம் மட்டும் தடை. இந்த ஏப்ரல்லேருந்து ரேவதி நட்சத்திரத்திலே போகிறாரு. அடுத்து ஜன்மச்சனி முடிகிற வரைக்கும் இன்னும் ஒரு 1.25 வருஷம் அப்படியே ரேவதி நட்சத்திரத்திலே போவார். அடுத்து ஒரு வருஷத்துலேருந்து 2027 ஜூனில் ஜன்மச்சனி முடிஞ்சதுக்கப்புறம் தான் கேரியர் கொஞ்சம் நல்ல விதமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. சந்திரபக்தியிலே இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடும். சுயபக்தி முடிஞ்ச சூரியபக்தி 2028. சுக்கிரதசை சுயபக்தியிலேயே கல்யாணம் ஆகிடும்மா. இன்னும் ஒரு 3 வருஷத்தில் 2 வருஷம் கழித்து சுக்கிரதசை சுயபக்தியிலே கல்யாணம் கண்டிப்பாக ஆகிடும். 2027 10ஆவது மாதம்னா 2027 6ஆவது மாதத்திற்கு பிறகு இன்னும் ஒரு 1.5 வருஷத்துலேயே கண்டிப்பாக கல்யாணம் ஆகும். சிறு வயதில் கல்யாணம் ஆனால் கூட இந்த பொண்ணு நல்லா இருக்கும்மா. அதிலெல்லாம் எந்த குறையும் இல்லைம்மா. ஆனால் இந்த ஒரு வருஷம் தொழில் ரீதியாக மட்டும் தடை. ஜென்மச்சனி வந்து திருமண விஷயங்களில் தடை பண்ணாது. இப்போ இருந்தே பார்க்கலாங்க. தாராளமாக பார்க்கலாமா. வந்தால் முடிச்சிடலாம். படிப்பு தொழில் மாதிரியான விஷயங்களில் தான் ஜென்மச்சனியில் தடை இருக்கும். வேலை தொழில் வியாபாரம் பண்ணுறதுல தான். ஜென்மச்சனியில் திருமண அமைப்புகள் நல்லா தான் இருக்கும். பாப்பாவுக்கு வந்து வளர்பிறை சந்திரனாகத்தான் இருக்குது. பௌர்ணமியை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கிறாரு. 7ஆம் அதிபதி வலுவாகவே இருக்கிறார். 10ஆவது கேந்திரத்தில் வலுவாக இருக்கிறாரு. 7ஆம் இடத்திற்கு எந்த விதமான பாப தொடர்புகளும் கண்டிப்பாக இல்லை. திருமணம் ஒரே திருமணம் தான். இந்த புள்ள திருமணத்தில் நல்லாயிருக்கும். ஆனால் ஒரு 1.5-2 வருஷம் ஆகும் தொழில் ரீதியாக செட்டில் ஆகிறதுக்கு. இப்போ எம்டிலாம் படிக்கணும்னு நினைப்பாங்கல்லம்மா. ஆமாய்யா. எம்டி படிக்கிறதுக்கெலாம் கொஞ்சம் லேட் ஆகும்மா. கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதலாம். கவர்மெண்ட் எக்ஸாம் தாராளமாக எழுதலாம். சூரியனும் குருவும் வலுத்து பார்க்குறாங்க. அரசு வேலை அரசு அமைப்புகள்லாம் நிச்சயமாக இருக்குது. அரசு டாக்டராக அரசு மருத்துவராக பார்க்குற அமைப்புகளும் கண்டிப்பாக இருக்குது. சுக்கிரதசை நிச்சய யோகதசை. திருமணம் செய்து கொண்டே எம்டி படிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் கண்டிப்பாக இருக்குமா. கவலைப்படாதீங்கம்மா. நல்லா இருப்பாம்மா. வாழ்த்துக்கள்மா. அழைத்ததற்கு நன்றிம்மா. வணக்கம் குருஜி. நேரம்